கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொல்லுவார்கள், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, அதன் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு காலமும் ஹைரானது தான், உயர்ந்தது தான், சிறப்பானது தான். ஏன் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை முழுக்க சிறப்பானது என்பதற்கான காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஒரு முஸ்லிம் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிற போதும் அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், அவனுக்கு நன்றி செலுத்துகிறான். ஒருவேளை ஏதேனும் துன்பத்தில் அவன் அகப்பட்டு கொண்டால், அவனுக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டால், அதை அல்லாஹ்வினுடைய விதி என்று தீர்மானித்து அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக கடந்து விடுகிறான். இன்பம் மிகும்போது அதையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். துன்பம் என்ற போதிலும் கூட அதையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமை காக்கிறான். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை முழுக்க ஹைறுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் அப்படித்தான், நடைமுறையும் அப்படித்தான். எந்த ஒரு நன்மையான காரியம் ஏற்பட்டாலும் கூட நாம் தலைகால் புரியாமல் ஆடுவதில்லை, சந்தோஷத்தில் நாம் குதிப்பதில்லை. கண்ணியமான முறையிலே மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச அருள், அல்லாஹ் செஞ்ச கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்று அந்த இன்பத்திற்கான காரணத்தை, அதற்கான பாரத்தை அல்லாஹ்வின் மீது போட்டு விடுகிறோம். ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால், சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால், ஹைர் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் இதை தான் நாடி இருக்கிறான், அல்லாஹ் இதில் ஏதாவது ஹைர் வச்சிருப்பான், நமக்கு தெரியாத சில எதிர்கால நல்ல ரகசியங்கள் இதில் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அந்த துன்பத்தையும் நாம் கடந்து விடுகிறோம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. வலநபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். வாழ்வின் எல்லா துறைகளில் இருந்தும் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படலாம், வறுமை உங்களுக்கு பிடிக்கலாம், சிரமங்கள் ஏற்படலாம், நோய்கள் ஏற்படலாம், சில நேரங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படலாம். அந்த நேரத்தில் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது, வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் நாயகமே. அவர்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள், நாம் அவனிடமிருந்து தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், மீண்டும் நாம் அவனிடத்திலே தான் செல்ல இருக்கிறோம். எனவே நமக்கு ஏற்பட்ட எந்த ஒரு இழப்புகளும் அது நமக்கு சொந்தமானதல்ல, அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படியால் ஏற்பட்டது, அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் பேரில் ஏற்பட்டது. அது என்னுடைய சொந்த முயற்சியினாலேயோ அல்லது என்னுடைய கவனக்குறைவினால் ஏற்பட்ட இழப்பு அல்ல, அது அல்லாஹ் நாடியது. உலகம் முழுக்க அவனுக்கு சொந்தமானது, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனுக்கு சொந்தமானது. அவன் எதை செய்தாலும் அது அவனுடைய விருப்பத்தின் பேரில் நடைபெறுகிறது என்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அந்த காரியத்தை கடந்து சென்று விடுகிறான். அதனால்தான் இன்றைக்கும் உலக அளவில் பார்க்கிற போது, உலக அளவில் துன்பங்களை சர்வசாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய சமூகத்திலே முதலிடத்தில் இன்றைக்கும் நின்று கொண்டிருப்பது இஸ்லாமிய பெருமக்கள் தான். ஒரு நன்மை ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் தலைகால் புரியாமல் ஆடமாட்டார்கள். ஒரு தீமை ஏற்பட்டு விட்டால் அதை நினைத்து நினைத்து துவண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அடுத்த காரியத்தை நோக்கி நகன்று கொண்டிருப்பார்கள். குர்ஆனும் உலகத்தினுடைய வாழ்க்கையை மிக ஒரே ஒரு ஆயத்தில் தெளிவாக சொல்லுகிறது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் மின் கிதாபி இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா. உங்களுக்கு ஏற்படுகிற உயிரிழப்பதாக இருக்கட்டும்,
மற்ற சிரமங்களாக இருக்கட்டும், முசீபத்துகளாக இருக்கட்டும், இல்லா ஃபி கிதாபிம் மின் கப்லி அன் நப்ரஅஹா, நாம் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே, அந்த கலா கதிரிலே அவை அனைத்தும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم. அதற்கான காரணத்தை குர்ஆன் சொல்லுகிறது. உனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்ட உடனே நீ கை செய்தப்பட்டக்கூடாது, நீ மன உடைஞ்சு போயிடக்கூடாது. இது என்னால் ஏற்பட்டு விட்டது, நான் இப்படி இருந்திருந்தால் அப்படி ஆயிருக்கும், அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும், நான் தவற விட்டு விட்டேன், கவனக்குறைவாக விட்டு விட்டேன் என்றெல்லாம் நீ புலம்பக்கூடாது என்கிற காரணத்தினால் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், உனக்கு ஏற்படுகிற எந்த ஒரு சிரமமும் அது உன்னுடைய கவனக்குறைவினால் அல்ல, அது ஏற்கனவே ரப்பினுடைய கிதாபிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. லிகைலா தஅஸவு அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும். அதே போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இன்பமும் அது உங்களுடைய சொந்த முயற்சியினால் கிடைத்தது என்று ஆடிவிடாதீர்கள், தலைகீழாக நின்று விடாதீர்கள். அதுவும் அல்லாஹ்வினுடைய கிதாபிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலும் அவனை நிலைகுலைய வைத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்த சிறந்த ஒரு அமைப்பு, ஒரு முடிவு என்பதுதான் கலா கதிர் என்பது. நமக்கு ஏற்படுகிற எல்லா சிரமங்களுக்கான செய்திகளும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்படுகிற எந்த ஒரு கஷ்டமோ துன்பமோ இன்பமோ அல்லாஹ்விடத்தில் அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் எதையுமே அவன் சாதித்து விட முடியாது. முயற்சிகள் நமக்குரியதாக இருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய கையில் கிடைக்க வேண்டும் என்று ரப்பு தீர்மானித்திருந்தால் அது எப்படியும் உன்னுடைய கைக்கு வந்து சேர்ந்து விடும். உனக்கு கிடைக்கக்கூடாது என்று ரப்பு தீர்மானித்திருந்தால் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட கடைசி வரை அல்லாஹ் அதனுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்கவே மாட்டான். தான் சொல்லுவார்கள், அந்நசீபு யுசீபு வலவு பைனல் ஜபலைன், அந்நசீபு லா யுசீபு வலவு பைன ஷஃபதைன் என்று அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று அது இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் அல்லாஹ் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். உனக்கு கிடைக்க கூடாத ஒன்று உன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு நடுவில் இருந்தாலும் அல்லாஹ் அதை விட்டு முன்னே அப்புறப்படுத்தி விடுவான் என்ற அரபியினுடைய பழமொழி ஒன்று உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை முழுக்க கயிறு தான். இன்பம் ஏற்பட்டால் ரப்பை நாம் புகழ்கிறோம், துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அதை பொறுமை காத்து அதை கடந்து விடுகிறோமே. இதன் காரணத்தினால் தான் இன்றளவும் உலக அளவில் பார்க்கிற போது எந்த ஒரு சிரமத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்லுகிறது. ஒரு புறத்தில் இதை வைத்து நாம் சந்தோஷப்பட்டிருந்தாலும் கூட சமீப காலங்களாக முஸ்லிம் சமூகத்திடத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய ஒரு அவமானம், முஸ்லிம் சமூகத்திடத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு பேரழிவு என்பது தற்கொலைகள். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் அந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, எந்த வழியில் அந்த பிரச்சனை வந்திருக்கிறது, உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக வேண்டி நாம் உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் பற்றி எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த உலகத்திலே இதனுடைய சிரமங்களுக்கான முடிவை தற்கொலையின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சில பேர் போடுகிற தவறான கணக்கினால் சமூகத்திலே தற்கொலைகள் அதிகரித்திருப்பது என்பது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி. கணியத்திற்குரிய முஃமின்களை சமீப காலங்களாக பார்த்து வருகிறோம். பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள், கணவனை இழந்த பெண்மணி 2 குழந்தைகளோடு கிணற்றில் குதித்து தற்கொலை கடனின் காரணத்தினால். ஒரு குடும்பம் குழந்தைகளோடு காருக்குள்ளே தீ வைத்துக் கொண்டது கடன் காரணத்தினால். தமிழகம் முழுக்க தற்கொலைகளுடைய நிகழ்வுகளில் முஸ்லிம் சமூகத்தினுடைய பெயர்கள் அடிபடுவது என்பது மார்க்கத்தினுடைய உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை விட்டும் இந்த உம்மத் தூரமாகி கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தற்கொலை என்பது மாற்று மதத்தவர்களை பொறுத்தவரை சில பேர் அதை ஒரு பெரிய கௌரவமாக சொல்லுகிறார்கள். சில மதங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்
ஒரு நல்ல அரசனுக்கான அடையாளம் அவன் கௌரவத்தை இழக்குகிற போது அவன் தற்கொலை செய்து கொள்வதுதான் சிறந்த வீரன் என்று சில தத்துவங்கள் பேசுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அல்ல. மற்ற எல்லா மார்க்கங்களை காட்டிலும் உயர்ந்து நின்று சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஒரு கவியான ஒரு பலமான ஒரு முஸ்லிமை தான் அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான் என்று சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பிரச்சனைகளையும் சாதாரணமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு முஃமினை அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புர் ரஜுலுல் கவி, நல்ல பலமான முஃமினை அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் வேறு எந்த மதமும் இப்படி சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைய இஸ்லாமிய சமூகம் வாழ்க்கையினுடைய பாடத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் சமீப காலங்களாக தங்களுடைய வாழ்க்கையை தற்கொலையின் வாயிலாக முடித்துக் கொள்ளக்கூடிய சூழல்களை பார்க்கிற போது ஏராளமான செய்திகளை அதன் வாயிலாக நாம் கேள்விப்படுகிறோம். பின்னணி செய்திகளை, நிறைய காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 2 செய்திகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட வேண்டியது இருக்கிறது. ஒன்று, கடன். ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்கான காரணத்தை கேட்கிற போது கடன் சுமையினால் தற்கொலை செய்து கொண்டார் என்று கேள்விப்படுகிறோம். அதே போல 2வது செய்தி, சூதாட்டத்தின் வாயிலாக ஏராளமான பணங்களை இழந்து கடன்களை கட்ட முடியாமல் பல்வேறு இடங்களிலே கடன் வாங்கி சிரமப்பட்டு வேறு வழி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய சூழலை கேள்விப்படுகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏராளமான மௌத்துகள், மரணங்கள் நம்ம திருப்பூரில். ரொம்ப வருத்தத்திற்கான செய்தி, முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகிற, ஏதோ ஒரு நேரத்தில் ஷரியத்தை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய மஹல்லாவிலே இருக்கிறது. ஏதாவது ஒரு பயான், ஏதாவது அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்பேற்பட்ட ஒரு மண்ணில் தொடர்ந்து தற்கொலை சம்பந்தமான செய்திகளை கேள்விப்படுகிற போது அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டிய மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஜனாசா இல்லை என்று சில பேர் சொல்லுவார்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் தற்கொலை செய்வது ஒரு பெரும்பாவம், அவ்வளவுதான். உலகத்தில் அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம் ஷிர்க், அதில் மாற்று கருத்தே இல்லை. குர்ஆன் சொல்லும், உனக்கு வாழ்வாதாரத்தை தந்து, வாழ்க்கையை தந்து, வாழ்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்து, கடைசி வரைக்கும் உன்னை வாழ வச்ச நீ ரப்பை விட்டுட்டு வேற ஒரு கல்லுக்கோ மண்ணுக்கோ மரத்துக்கோ சூரியனுக்கோ நீ போய் சஜிதா செய்கிறத அல்லாஹ் விரும்ப மாட்டான். ரொம்ப ரோஷம் உள்ளவன் அல்லாஹ். உனக்கு எல்லாம் நான் செய்கிறேன், நீ இன்னொரு ஆளுக்கு போய் சஜிதா செஞ்சேன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அது விஷயத்தில் அல்லாஹ் ரோஷக்காரன். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக். ஷிர்க்குங்கிற அந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். குர்ஆனில் அல்லாஹ் தீர்மானம் எடுத்துட்டான். ஷிர்க்கை தவிர்த்துண்டான வேறு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கும் மன்னிப்பு கேட்கப்படுவதற்கும் தகுதியுள்ளது. ஒரு முஸ்லீம் விளங்காமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரு, அவருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர் ஷிர்க்கு ஒன்று வைக்கல, அவர் தன்னுடைய விதியை தானாகவே அவர் முடித்து கொண்டார், அவராகவே முந்திக் கொண்டார். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள், தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. அல்லாஹ் ரஹீமாகத்தானே இருக்கிறான் உங்களிடத்தில். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரப்பிடத்தில் சொல்லலாமே. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், ரஹமத்து செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கணியத்திற்குரிய முஃமினீன்களே, அதனால் தற்கொலை என்பது எந்த இடத்திலேயும் மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை அல்லாஹ்விடத்திலே ஆசிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். மௌத்துக்காக துவா கூட செய்யக்கூடாது. யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிறேன்னு துவா செய்யக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவருக்கு அந்த வாழ்வதற்கே பிடிக்காத அளவிற்கு சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தந்தாங்க, ரப்பே, நான் உயிரோடு இருப்பது என்னுடைய துன்யாவினுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கு அது ஹைராக இருக்கும்னு சொன்னால் என்னை வாழவை, இல்லை என்று சொன்னால் என்னை உன் பக்கம் நீ அழைத்துக்கொள் என்று துஆ செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதே ஒழிய தனக்குத்தானே தன்னை மாய்த்து கொள்வதற்கோ, ஏன் குறைந்தபட்சம் மௌத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்கிற போது, கணியத்திற்குரிய முஃமினீன்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலேயும் தற்கொலைக்கு அனுமதி தரவில்லை. அது ஒரு பெரும்பாவம். அல்லாஹ்விடத்திலே அவர்களும் மன்னிப்பிற்குரியவர்கள். கடுமையான தண்டனைகள் தற்கொலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தற்கொலை செய்து கொண்டவர் இந்த உலகத்தில் எப்படி அவர் தற்கொலை செய்து கொண்டாரோ அதே போன்ற ஒரு தண்டனை நரகத்திலேயும் அவருக்கு வழங்கப்படும். ஆனால் துன்யா மாதிரி அது இருக்காது. ஒரு கத்தியை கொண்டு ஒருவர் அறுத்து கொண்டு, ஒரு இரும்பு பொருளை கொண்டு ஒருவர் தன்னை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டால் ஆகிரத்திலே நரகத்தில் அவரிடத்திலே ஒரு இரும்பு கொடுக்கப்படும். தன்னை அறுத்து கொண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அங்கே வலியை அனுபவிக்கலாமே ஒளியே சாக முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏராளமான தண்டனைகள் தற்கொலைகளுக்கு ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மாற்றுக்கருத்தில்லை என்ற போதிலும் அவரை மன்னிக்கிறதா வேண்டாங்கிறதா அல்லாஹ்வினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அவங்களுக்கு ஜனாசா தொழுகணும், அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கணும். முஸ்லீம் ஷரீஃபிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, நானும் என்னுடைய ஒரு நண்பரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் சில காலங்கள் கழித்து நாங்கள் பெருமானாரிடத்திலே வந்தோம். ஹிஜ்ரத் செய்து வந்து என்னுடைய நண்பர் மதீனாவினுடைய சீதோஷ்ண நிலை அவருக்கு ஒத்து வரல, கிளைமேட் ஒத்து வரல, கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் அந்த நோயின் சிரமத்தை தாங்க முடியாமல் ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய கைகளை, அவர் 2 கைகளையும் அறுத்து கொண்டார். கடுமையான இரத்தப்போக்கினால் கடைசியில் அந்த சஹாபி வஃபாத் ஆகிவிட்டார். வஃபாத் ஆனதுக்கு பின்னால் அம்ர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை கனவிலே பார்க்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. கனவுல பார்க்குறாங்க, அல்லாஹ் இப்படி நடந்துக்கிட்டான். அந்த நண்பர் சொன்னார் அம்ர் இப்னு துஃபைல் அவரிடத்திலே, துஃபைல் இப்னு அம்ர் அவர்களிடத்திலே சொன்னார், நண்பரே, அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் ஹிஜ்ரத்து செய்தேன் என்கிற ஒரு காரணத்தை கொண்டு மன்னித்து விட்டான். தற்கொலை உட்பட எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நான் ஹிஜ்ரத் செய்தேன் என்கிற ஒரு காரணத்தை கொண்டு மன்னித்து விட்டான். அல்லாஹ் என்ன ஹைரா பார்த்துக்கிட்டான் என்று அந்த சஹாபி சொன்னார். அப்போது துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப கேட்டாங்க, உங்களுடைய கைகளை நீங்கள் ஏன் மூடி வைத்திருக்கிறீர்கள், மறைச்சு வச்சிருக்கிறீங்களே, என்ன விஷயம்? அப்போ தான் சஹாபி சொன்னார், நான் என்னுடைய கைகளை அறுத்து நான் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினால் நீ எதை நாசமாக்கி விட்டாயோ அதை நாம் ஒரு காலமும் சரி செய்ய மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா என்னுடைய 2 கையை சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு இந்த இடத்தில் ஒரு தண்டனையாக அது வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சஹாபி சொல்ல, மறுநாள் எழுந்து பெருமானாரிடத்திலே ஓடுகிறார்கள் துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் போய் கனவு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என் கூட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர் இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் மௌத்தா போயிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த இடத்திலேயே அந்த சஹாபிக்காக வேண்டிய ரப்பே அவருடைய 2 கைகளையும் சரி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே அது ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, தற்கொலை என்பது ஒரு பெரும்பாவம், மாற்று கருத்தில்லை. ஆனால் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியான பாவம், மன்னிக்கப்படுவதற்கு தகுதியுள்ள பாவம். ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்யக்கூடாது, தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவனுடைய ஜனாசாவை நிராகரிப்பதும், ஒரு தீண்டத்தகாதவனை போல் அவனை பார்ப்பதும் என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். தற்கொலை என்பது எந்த காலத்திலேயும் அது ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வாக ஆக முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், கடன் வாங்கிட்டோம், கஷ்டமாயிருச்சு, மானம் போயிருச்சு, மரியாதை போயிருச்சு, நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நாம் நினைக்கிறோம். ஆனால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தெரிவதில்லை, அங்கிருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுங்கிறது. துன்யா ஒரு 60-70 வருடத்திற்கான வாழ்க்கை, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும். ஆனால் முடிவில்லாத அந்த ஆகிரத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை இந்த தற்கொலை என்கிற பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனைகளை நீங்கள் அனுபவித்து விட்டுத்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டு விட்டால் அந்த மனிதனுடைய நிலை என்ன? துன்யாவிலே எத்தனை வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தற்கொலை செய்யாதீங்கன்னு சொல்ற இடத்திலே அல்லாஹ் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகிறான். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள், இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நான் உங்களுக்கு ரஹீமா இல்லையான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நான் கருணை காட்டலையா? உங்க மேல இரக்கமுள்ளவராக நான் இல்லையா?
وَمَن يَفْعَلْ ذَلِكَ عُدْوَانًا ظُلْمًا فَسَوْفَ نُصْلِيهِ نَارًا. அதையும் மீறி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் நரகத்திலே நுழைவிப்போம் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. எதற்காக வேண்டி தற்கொலை செய்ய வேண்டும்? எதற்கு செய்ய வேண்டும்? நிறைய கடன் வாங்கிட்டோம், தேவைக்குத்தான் வாங்கி இருக்கிறோம், ஆனால் திரும்ப கட்ட முடியலை, கடன்காரர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி தற்கொலை செய்து கொள்ள முடியுமா? வாழ வேண்டும், வாழ்வதற்காக வேண்டித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும், கண்ணியமான முறையிலே அவரிடத்திலே அவகாசம் கேட்க வேண்டும். கடன் கொடுத்தவர்கள் கொஞ்சம் அசிங்கமாக பேசத்தான் செய்வார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து கொள்ள வேண்டும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். எல்லாம் செஞ்சும் மௌத்தா போகிற வரைக்கும் அந்த கடனை அடைக்க முடியல, மௌத்தா போயிட்டோம்னு சொன்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய துஆ எதற்கு இருக்கிறது? நமக்கு நியாயமான காரணத்திற்காக கடன் வாங்கி இருக்கிறோம், திரும்ப கட்ட முடியலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பே என் அடியார்கள் மக்கள் உன்னுடைய அடியார்கள் உனக்கு செய்யக்கூடிய பாவத்தை நீ மன்னித்து விடுவாய், உன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் நீ மன்னிக்கணும்னு கேட்க முடியாது. அல்லாஹ் முடியான்னு சொல்லிட்டான். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் திரும்ப திரும்ப துஆ செஞ்சாங்க. முஸ்தலிஃபாவில் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பே எவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த முஸ்லிமுக்கு சொர்க்கத்தில் ஏதாவது ஒரு நியமத்தை கொடுத்து இவனை நீ மன்னிச்சிடலாமேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அந்த துஆவை ஒப்புக்கொண்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். நாளை ஆகிரத்தில் கடன்காரன் வந்து நிச்சயமாக நிற்பான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஷஹீதாக இருந்தாலும் கடன் மன்னிக்கப்படாது, ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீதாகக்கூடியவருடைய அந்தஸ்தை பற்றி பெருமானார் சொன்னார்கள், அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, ஷஹீதாயிட்டா எல்லாம் மன்னிச்சிருவான், எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போன உடனே மறுபடியும் அந்த சஹாபியை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை சொல்லி அனுப்புறதுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்தார்கள், நாயகமே கடன் மட்டும் மன்னிக்கப்படாது என்பதை அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்றார்கள். அதனால் சொல்கிறேன், கடனை தவிர்த்து வேறு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். கடனை வந்து சம்பந்தப்பட்ட ஆள் மன்னிக்கணும். குறைந்தபட்ச தொகையாக இருக்கிறது அல்லது கூடினபட்ச தொகையாக இருக்கட்டும், பல லட்சங்களாக இருக்கட்டும், ஜனாசா முன்னால் இருக்கும்போது ஒரு முஸ்லீம் அவனை மன்னித்து பழக வேண்டும். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிட வேண்டியது, ரப்பே எனக்கு 10 லட்ச ரூபா தரணும், உனக்காக நான் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன். கபருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு சக முஸ்லீமுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி அது. பல்லாயிரம் ரூபாய் நமக்கு கடன் தர வேண்டியது இருக்கலாம். ஆனால் ஜனாசா கபருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள அவன் போக போகிறான். நாம் அவனுக்கு கொடுத்த கடன் அவனுக்கு அங்கே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு முஸ்லீம் அவனுக்கு செய்ய வேண்டிய உதவி என்பது, யா அல்லாஹ் அவனுடைய கடனை நான் மன்னிச்சிட்டேன், தள்ளுபடி பண்ணிட்டேன். சும்மா செய்ய வேண்டியதில்லை, அதற்கு பகரமாய் அல்லாஹ் பெரும் கொண்ட கூலியை உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொன்னாங்க, முன்பொரு காலத்திலே பனு இஸ்ரவேலர்களில் ஒரு முஸ்லீம் வஃபாத்தானார். மௌத்தா போகிற நேரம் மலக்குல் மௌத் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ சாக போகிற, ஏதாவது இந்த உலகத்தில் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறியான்? இல்லை, எதுவுமே பண்ணதில்லை. நல்லா யோசிச்சு பாரு. கடைசியாக அவர் சொன்னார், நான் ஏகப்பட்ட பேத்துக்கு கடன் கொடுத்துருக்கிறேன், யார் கடனை திரும்ப கட்ட முடியவில்லையோ சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒன்று காலத்தை தவணையை நீட்டி கொடுப்பேன் அல்லது தள்ளுபடி பண்ணிடுவேன். இந்த ஒரு காரியம் ரப்புக்கு பிடிச்சி போச்சு, அதனால் அல்லாஹு தாலா அவனிடத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று மலக்குல் மௌத் அவர் நல்ல முறையிலே ரூஹை கைப்பற்றினார் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த துனியாவில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இன்னொருவனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மைக்கும் சிறந்த கூலி காத்திருக்கிறது, மாற்றுக்கருத்தில்லை. என்றாலும் தற்கொலை என்பது அது நமக்கான முடிவல்ல. இதா மாத்தல் இன்சானு காமத் கியாமத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தன் மௌத்தா போயிட்டானா அவனுடைய கியாமத்தினுடைய வாழ்க்கை அங்கிருந்து தொடங்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 4 பேத்துக்கு பதில் சொல்ல முடியலை என்பதற்காக வேண்டி நாம் தூக்கு போட்டுக் கொள்கிறோம், அறுத்து கொள்ளுகிறோம், விஷம் குடித்துக் கொள்ளுகிறோம், எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையான பிரச்சனை அங்கிருந்து தான் தொடங்குகிறது என்பதை அவன் அறியமான். எப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குறானோ அப்போ தான் தெரியும், அவசரப்பட்டுட்டோம். இந்த துனியாவில் அதை நாம் ஃபேஸ் பண்ணி இருக்கலாம், ஏதாவது ஒரு முயற்சி செய்திருக்கலாம்,
முடியலைன்னா கடைசி வரை இப்படி கவலையோடு நாம் வாழ்ந்து மரணித்திருக்கலாம். அவசரப்பட்டு நாம் முடிவு எடுத்துட்டோங்கிறத எப்போ மலக்குல் மௌத்தை ஒருவன் பார்க்கிறானோ அப்பொழுதுதான் அந்த நிலைக்கு அவன் வருகிறான். கபருடைய வாழ்க்கையை நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் எந்த காலத்திலேயும் மௌத்தா போகிறதுக்கு விரும்ப மாட்டான். கபருடைய வாழ்க்கையில் சக்கராத்திலிருந்து என்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் என்பதை ஒருவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால், மலக்குல் மௌத்தை பார்க்கறதிலிருந்து தொடங்குகிற அந்த மறுமையினுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல முஸ்லிம் நல்ல மரணத்தை தழுவுகிற போது சூரியனை விட பிரகாசமான ஒளியிலே அழகான உருவத்திலே மலக்குல் மௌத் அவர்கள் வருவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அசிங்கமான மரணத்தை தழுவக்கூடிய ஒருவன் மிக கருப்பான தோற்றத்தில் படுபயங்கரமான கொடூரமான உருவத்திலே மலக்குல் மௌத் அவர்களை அணுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த சக்கராத்தில் தொடங்கக்கூடிய அவனுடைய மறுமையினுடைய வாழ்க்கை அடுத்தடுத்து ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று தெரிந்த ஒருவன் இந்த காரியத்திற்கு எந்த காலத்திலையும் அதை செய்வதற்கு யோசிக்க மாட்டான். எந்த காலத்திலையும் யோசிக்க மாட்டான். 4 பேத்துக்கு கடன் கொடுக்க முடியல, தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான் என்று சொன்னால் அதோட பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? கபருக்கு போனதற்கு பின்னால் மன் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க, உன் மார்க்கம் என்ன, உன் கடவுள் யாரு, உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அதுக்கு பதில் சொல்லணும். அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழிச்ச, நல்ல முறையில் கழிச்சியா, மோசமான முறையில் கழிச்சியா என்று ஏராளமான பிரச்சனைகள் அடுத்தடுத்த கபரிலே நமக்கு காத்திருக்கிறது. மஹ்ஷரில் காத்திருக்கிற போது துனியாவினுடைய வாழ்க்கையை அற்ப காரியங்களுக்காக வேண்டி முடித்துக் கொள்வது என்பது அது நல்ல காரியம் அல்ல. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிர்களை நீங்களாகவே மாய்த்து கொள்ளாதீர்கள் குர்ஆன் சொல்லுகிறது. கணியத்திற்குரிய முஃமினீன்களே, குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் முதியவர்களை விட சிறுவர்களை விட இளைஞர்கள் சர்வசாதாரணமாக இது மாதிரியான காரியங்களுக்கு முடிவெடுத்து விடுகிறார்கள் என்பதை பார்க்கிற போது இந்த உம்மத்து எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த சமூகம் மனிதகுலம் படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை விளங்காமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்ன எந்த முஸ்லீமே அல்லாஹ் கைவிட்டுற மாட்டான். பாவம் செஞ்சுருக்கிறியா, நான் வாண்டடாக மன்னிக்கிறேன்னு நல்லா ரெடியாக நிற்கிறான். இன்னொரு முஸ்லீமுக்கு நீ தப்பு செஞ்சிட்டியா, அவனுக்கு ஏதாவது சில பரிசுகளை கொடுத்து அதன் மூலம் உன்னை மன்னிக்க வைத்து 2 பேரையும் சேர்த்து சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கான வழிவகைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் கலிமா சொன்ன ஒருவன் நிச்சயமாக மன்னிப்புக்குள்ளாக்கப்பட்ட சொர்க்கத்தில் அனுப்பப்படுவான் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்கிற போது சில நபர்களுக்காக வேண்டி சில இக்கட்டான சூழல்களில் இந்த முடிவுக்கு வருவது என்பது ஒரு நல்ல முஸ்லீமுக்கான அழகு அல்ல. அவருடைய வாழ்க்கையை மஹ்ஷருடைய வாழ்க்கையை தெரிந்த எவனும் இதற்கு துணியவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் துனியாவுடைய பிரச்சனையை விட ஆகிரத்தினுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு. துனியாவுடைய பிரச்சனையை விட ஆகிரத்தினுடைய பிரச்சனை பெருசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தில் ஒருத்தனை முக்கி எடுத்து வாழ்க்கையில் என்னைக்காவது கஷ்டத்தை பார்த்துருக்கிறியான்னு கேட்டால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உலக வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்னென்னா இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை, உண்மையான கஷ்டம் எதுங்கிறத இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தினுடைய எந்த கஷ்டமும் கஷ்டம் அல்ல. ஆரம்பத்தில் பெருசாக தெரியும், அது நாளாக சிரித்து கொண்டே போகும், கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லாஹ்வினுடைய நாட்டம் எதை நின்று அதை கடந்து விடுவதுதான் ஒரு முஸ்லீமுக்கான அழகே ஒழிய தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வது என்பது எந்த காலத்திலேயும் ஒரு முஸ்லீமுக்கு அது தீர்வாக அமையாது. ஒரு முஸ்லீமுக்கு அது தீர்வல்ல. மாற்று மதத்தவர்கள் அது வேறு விஷயம். ஒரு முஸ்லீம் வாழ்வதற்காக வேண்டி ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நல்ல குணமுடையவர்கள் யார், சமயோசித சிந்தனையுடையவர்கள் யார், நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் வாழ்க்கையும் மரணத்தையும் நாம் தந்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நம்மளால் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண தெரியணும். நமக்கு ஏற்பட்ட எந்த ஒரு கவலையும் அல்லாஹ் அதில் ஒரு ஹைரை வச்சிருப்பாங்கிறது முதல்ல விளங்கணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முள் குத்தினாலும் ஒரு முஃமின் மன்னிக்கப்படுகிறான், காய்ச்சல் வந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடறான்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை தானாகவே ஒரு முஸ்லீம் ஒரு முஃமின் கற்பனை செய்து அதை அவன் கவலைக்குள்ளாவனாக ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் அந்த கவலைக்கும் அல்லாஹ்ட்ட கூலி உண்டுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒன்றுமே இல்லை. இவனா யோசித்து இவனா கற்பனை செஞ்சு சில விஷயங்களை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறான், கவலைப்படுறான். அந்த கவலைக்கும் அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, இளைஞர்களை, நீங்கள் எந்த காலத்திலையும் இப்படி ஒரு எண்ணத்தில் நீங்கள் போய்விடவே கூட. ஷரியத்தை படிக்கணும், கபருடைய வாழ்க்கையை படிக்கணும், மஹ்ஷருடைய வாழ்க்கையை படிக்கணும். அதை படித்தவர்களுக்கு துன்யா ஒன்றுமே இல்லை. அதை நாம் விளங்கிட்டோம்னா துன்யா ஒன்றுமே இல்லை. அதை விளங்காதவர்கள் தான். அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்வேன், சூதாட்டம்ங்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் ஷிர்கோடு சேர்த்து தடை செய்த ஒரு பாவம். சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு சூதாடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நம்ம மஹல்லாவில் நிறைய பேரை நம்ம தனிப்பட்ட முறையில் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கி இந்த ஆன்லைன் பிரச்சனை வந்ததுக்கு பின்னால் ஆன்லைனிலே ஏராளமான பணங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள். ரம்மி போன்ற சூதாட்டங்களில் ஈடுபட்டு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி இழந்து நகையை அடகு வச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். சூதாட்டம் என்றைக்கும் ஒரு முஃமினுக்கு கேடுதான். அது அல்லாஹ் ஷிர்கோடு சேர்த்து வைத்த பாவம். அது அவ்வளோ மோசமான பாவத்தில் நம்முடைய இளைஞர்கள் போய் விழ வேண்டுமா? பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சந்ததிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பெற்றோர்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும். சும்மா இருக்கிறான்னு சொன்னால் 4 வார்த்தை பேசணும். ஆறுதல் இல்லாமல், பேச முடியாமல், தன்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய சிரமங்களை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல், கடைசியில் ஆள் இல்லாத நேரத்தில் இது போன்ற முடிவுகளுக்கு அவர்கள் வருகிற போது சரி செய்யவே முடியாத பிரச்சனையாக அது மாறிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இளைஞர்களையும் நம்முடைய சமூகத்தையும் இந்த பெரும்பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்துள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.